திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் திரைப்பட நடன கலைஞர்கள் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் திரைப்பட நடன நாட்டிய கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியை நம்பி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 1000 குடும்பங்கள் இருக்கின்றன. மாவட்டம் முழுவதும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. குறிப்பாக வெளி மாநிலத்தில் இருந்து அழைத்து வரப்படும் பெண்களை வைத்து இடைத்தரகர்கள் ஆபாச நடனத்தில் ஈடுபட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள பயிற்சி பெற்ற முழுமையான திரைப்பட நடன நாட்டிய கலைஞர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மாவட்ட காவல்துறை இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை நம்பியுள்ள திரைப்பட நடன இசை கலைஞர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகையால் மாவட்டம் முழுவதும் அரசு விதிக்கும் விதிமுறைகளை பின்பற்றி ஆபாசம் இல்லாமல் திரைப்பட நிகழ்ச்சி நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் நிர்வாகிகளான எம்ஜி ராஜா, செல்வம், சுதாகர், அருள்பாண்டி, எக்கல் அரசு, பிரதீப், ஆனந்த், சின்னா, மெர்சி, நாகை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தீர்மானத்தில் திருவாரூர் மாவட்ட காவல்துறை உடனடியாக அவர்கள் கூறியுள்ள விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் திரைப்பட கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளோம். ஆகையால் மாவட்டம் முழுவதும் திரைப்பட நடன நாட்டிய நிகழ்ச்சி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து நடன கலைஞர்களுடைய ஆலோசனை பொதுக்கூட்டம். இந்த ஆலோசனை பொதுக்கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கோன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் முற்றிலும் காவல்துறையுடைய அனுமதி மறுக்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிக்கு அனுமதி இருக்குது. திருவாரூர் மாவட்டம் மட்டும் அனுமதி மறுக்கப்படுது. அது என்ன விஷயம்னா, வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து ஆடை குறைப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நடத்துகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. முறையான நடன கலைஞர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்தில் 500 குடும்பங்கள் இருக்குது. இதை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த 6 மாதத்தில் உழைத்து தான் நாங்கள் 6 மாதத்தை ரன் பண்ணணும். அதனால் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பெண்களை ஆடை குறைப்பு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. திருவாரூர் மாவட்டத்தில் அனுமதி வழங்க கோரியும் இந்த ஆடை குறைப்பு நிகழ்ச்சிக்குரிய நடத்தக்கூடிய இடைத்தரகர்களை கண்டித்தும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. முழுவதும் அனுமதி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுது. காவல்துறைக்கு கட்டுப்பட்டு காவல்துறை விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். தயவுசெய்து அன்பான காவல்துறை ஆய்வாளர் ஐயாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அனுமதி வழங்க கோரி உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிக்கு அனுமதி இருக்குது. இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது. காவல்துறை விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அனுமதி வழங்க கோரி காவல்துறைக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை நாங்கள் அனைத்து நடன கலைஞர் சார்பாக தெரியப்படுத்துகிறோம்.